கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நம் தேவன் அவர் ஒளியும் மீட்புமானார். நாம் அஞ்ச வேண்டியதில்லை, ஏனெனில் அவர் நம் வாழ்வின் பலனானார். நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அஞ்சாதிருங்கள் என்று நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் நம்மை மறந்தாலும் தந்தை நம்மை மறந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறவாதவர். அவர் மறவாத நேசர். நல்ல ஆயனை போல நம்மை அனுதினமும் அவர் நடத்துகிறார். அவர் தம் எண்ணெயால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமல் இருக்கும் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்,
காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மறவாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அழைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அழைத்து சேர்த்து கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. 469வது பாடல். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால் தான் எல்லாம் ஆகும். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே இது மனிதரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அந்த ஆண்டவரை நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலோடும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலோடும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவர் ஆண்டவர்.
விடாய்த்த ஆத்துமாவுக்கு பானம் தருகிறவர் அவர். அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். அவரை நோக்கி நாம் பார்த்து பாடுவோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். 281வது பாடல். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். அருவியின் நீரை பருகிவிட்டேன், ஆற்றினில் ஊற்றை அறிந்துவிட்டேன். துறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில்லை, தூரத்து காணலாய் ஆகியதே. ஒரு அழகிய பழைய பாடல். யாவரும் பொருள் உணர்ந்து மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 281வது பாடல். வானகம் சோலையும் தேடியபின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். கண்களை மெல்ல நானும் திறந்திட கண்மலை ஒன்று தோன்ற கண்டேன். கானகம் சோலையும் தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். கானகம் சோலையும் தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். கண்களை மெல்ல நானும் திறந்திட கண்மலை ஒன்று தோன்ற கண்டேன். கண்களை மெல்ல நானும் திறந்திட கண்மலை ஒன்று தோன்ற கண்டேன். ஆஹா, தாகம் தீர்க்கும் ஜீவனே தரணியில் உண்டோ என தேடினேன். பருகியே வாழ்த்தினேன், தாகமில்லை.
அருகினில் சென்றேன் கண்மலையும் இல்லை. காயங்கள் தன்னில் செந்நீர் சுரக்க கண்மலையாம் என் இயேசு நின்றார். பருகியே வாழ்த்தினின் தாகமில்லை, அருகினில் சென்றேன் கண்மலையும் இல்லை. பருகியே வாழ்த்தினின் தாகமில்லை, அருகினில் சென்றேன் கண்மலையும் இல்லை. காயங்கள் தன்னில் செந்நீர் சுரக்க கண்மலையாம் என் இயேசு நின்றார். காயங்கள் தன்னில் செந்நீர் சுரக்க கண்மலையாம் என் இயேசு நின்றார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். ஐயனின் திருவடி வீழ்ந்தேன் நான், ஆன்மாவின் தாகம் தீர்க்க சென்றேன். புன்னகை பூத்து புனிதனும் அறைய புதுபலன் அடைந்தேன் என் உள்ளத்திலே. ஐயனின் திருவடி வீழ்ந்தேன் நான், ஆன்மாவின் தாகம் தீர்க்க சென்றேன். ஐயனின் திருவடி வீழ்ந்தேன் நான், ஆன்மாவின் தாகம் தீர்க்க சென்றேன். புன்னகை பூத்து புனிதனும் மறைய புதுபலன் அடைந்தேன் உள்ளத்திலே. புன்னகை பூத்து புனிதனும் மறைய புதுபலன் அடைந்தேன் உள்ளத்திலே. ஆஹா தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். மதகுபோல் ஐந்தில் நீர் சுரக்க மகிழ்வுடன் பருகினேன் தாகமில்லை. என் ஆத்ம தாகம் தீர்த்திட கண்மலை என் நேசர் இயேசுவை வாழ்த்துகிறேன். மதகு போல் ஐந்தில் நீர் சுரக்க மகிழ்வுடன் பருகினேன் தாகமில்லை. மதகு போல் ஐந்தில் நீர் சுரக்க மகிழ்வுடன் பருகினேன் தாகமில்லை. என் ஆத்ம தாகம் தீர்த்திட்ட கண்மலை என் நேசர் இயேசுவை வாழ்த்துகின்றேன். என் ஆத்ம தாகம் தீர்த்திட்ட கண்மலை என் நேசர் இயேசுவை வாழ்த்துகின்றேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் 173வது பாடல். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே என்று சொல்லுகின்ற பாடலை முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் தெய்வ சமூகத்திலே ஜெபத்தோடு கூட ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் யாவரும் இணைந்து ஜெப நிலைவிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 173வது பாடல். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. கர்த்தருடைய வல்ல செயல்களை நாம் நினைத்து நினைத்து உள்ளம் பொங்க ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், நன்மை சுரூபியாக இருக்கிறார், நன்றி என்று சொல்லி நாம் பாடுவோம். அவர் வல்லவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிற கர்த்தராமே. அவருடைய நல்ல நாமத்தை நாம் ஆராதித்து பாடுவோம். செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். ஏனெனில் அவர்தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டப்பட்டவர். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பரிசுத்தரை நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. கர்த்தருடைய சமூகத்திலே ஒருவேளை நம் பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், துக்க முகத்தோடு கூட நாம் வந்திருக்கலாம். தெய்வ சமூகத்திலே எத்தனை இன்னல்கள் வந்தாலும், நம் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரை விட்டு நாம் ஒருபோதும் பிரிய வேண்டாம். எந்த துன்பங்கள் எந்த துயரங்கள் வந்தாலும் ஆண்டவரோடு நின்று ஆண்டவருடைய பலத்தினாலே நாம் அவைகளை மேற்கொள்ளுவோம். இரத்தமே சிந்தி சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லுகின்ற உறுதிப்பாட்டோடு நம்முடைய இரட்சகரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனையோ நன்மைகளை வாழ்விலே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். வாஞ்சையோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அவருடைய வாக்கை நம்பி வாழுகிற நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுகின்ற பக்தனை போல தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்த பாதைகளிலே நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி வந்தார் அல்லவா? நம்முடைய கால்கள் தள்ளாடுகின்ற வேளையில் ஒன்றுகோலாயிருந்து நமக்கு உதவி செய்தார் அல்லவா? நாம் வாழ்வில் வந்த இன்னல்கள் இடுக்கண்களிலே ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி நமக்கு கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாயிருந்து நமக்கு உதவி செய்தார் அல்லவா? ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய போற்றுதலுக்குரியவர், நம்முடைய துதிக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் அவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்ற உறுதியோடு தெய்வ சமூகத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் விளங்குகின்ற இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து நாம் நம்முடைய வாய்களை திறந்து உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். இருதயத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய தயவிற்காக, அவருடைய அன்பிற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆச்சரிய பிரகாரமாய் பாதுகாத்து வந்தார் அல்லவா? நாம் வாஞ்சையோடு கடவுளுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். சங்கீதக்காரனை போல ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை போற்றுவதற்காக யாழோடும் தீங்குழலோடும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகின்ற பக்தனை போல ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரசோசையுள்ள எக்கால துனியோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிமையின் வேளையிலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்புகின்றபடியினாலே நாம் இணைந்து ஒரு முறை கூட நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே என்ற பாடல் வரிகளை பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நிம்மதி நிம்மதியே நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை.
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். தெய்வ சமூகத்திலிருந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஸ்தலத்திலிருந்து உம்மை போற்றுகின்ற, உம்மை மகிமைப்படுத்துகின்ற, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்களிலே பலன் தந்து உதவுவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் தமது பிள்ளைகளுக்கு உதவியாயிருக்கட்டும். எல்லா காலத்திலும் ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு அசைக்க முடியாத கண்மலையாக ஆண்டவரே நீர் இருந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21வது வசனம் வரை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் என்பவைகளே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அமர்ந்த நிலையில் பாடல் புத்தகத்திலே 117வது பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும்.
என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதியும். படைத்த உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்கிறோம். இந்நாளின் தியான உரைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் இரவு பொழுதிலும் மறுபடியுமாக ஆண்டவருடைய ஆலயத்திலே கடந்து வந்து கடவுளை துதித்து ஆராதிக்க வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே மறுபடியுமாக வாழ்த்துகின்றேன். இவ்வுலகம் ஆண்டவராலே படைக்கப்பட்டது. இவ்வுலகத்தில் ஆண்டவருடைய அனுமதியின்றி எதுவும் நடக்காது. ஆகவே இவ்வுலகத்திலே நாம் வாழ்கின்ற போது கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதை சொல்கிறாரோ, எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கின்ற மக்களாக நாம் வாழுவோமே என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எவனமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். திருமறையிலே அநேக அனுபவங்கள் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படி செய்யுங்கள், இப்படி நடவுங்கள், இந்த காரியங்களை நிறைவேற்றுங்கள், இந்த காரியங்களை செய்யாதிருங்கள் என்றெல்லாம் சொல்கின்றதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
அதன்படி செய்யுங்கள். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவரும் ஆவேன் என்று சொல்கிறார். நீங்கள் என்னுடைய சொல் கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுடைய எதிரி ஆண்டவருடைய எதிரியாம். நம்முடைய பகைஞர்கள் ஆண்டவருடைய பகைஞர்களாம். இதை சொன்னவர் ஆண்டவர். இன்னும் இந்த இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொள்கின்ற போதும் ஆண்டவர் சொன்னார், இன்று நான் உங்களுக்கு விதிக்கின்ற இந்த கட்டளைகளை எல்லாம் கற்பனைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு நடப்பீர்களே என்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்கு பட்டியலிடுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வுலகத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் வாழ நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய தினத்திலே பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியிலே எரிகோவின் அனுபவம் சொல்லப்படுகிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருட்களிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் அழிவுக்குரியவைகளிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிவுக்குரியதாக்கி கலகம் செய்வீர்கள் என்று சொல்கிறார். இந்த நிகழ்வு நாம் அனைவருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினுடைய தலைமையில் யோர்தான் நதியை தாண்டி கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். குருக்கள் உடன்படிக்கை பெட்டியை தலையிலே சுமந்து கொண்டு அவர்களுடைய கால்கள் அந்த நதியிலே பட்ட உடனடியாக குவியலாக தண்ணீர் நின்றது. கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களை தெரிவு செய்து அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு கல்லை எடுத்து அவர்கள் அதை நினைவு தூண்களாக எல்லாம் ஏற்படுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இப்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்து கொண்டு வருகின்ற போது இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்போது கில்காலிலே தங்குகின்றார்கள். எரிகோ சமவெளியில் பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். பஸ்காவின் மறுநாள் இந்த இஸ்ரவேல் மக்கள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டார்கள் என்று திருமறையிலே நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை நாம் பார்க்கின்ற போது நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. மீண்டும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. தொடர்ந்து கானான் தேசத்தின் நிலத்தின் விளைச்சல்களை அவர்கள் புசித்தார்கள் என்று திருமறை சொல்கிறது. இப்போது இந்த மக்கள் எரிகோவை கைப்பற்ற வேண்டும். ஆகவே எரிகோவிலே இந்த யோசுவா இருக்கின்ற போது ஒரு ஆடவர் அல்லது ஒரு ஆண்மகன் அவருக்கு எதிராக வந்து உருவிய கத்தியோடு நிற்கிறார். அவர் யோசுவா அவரிடத்தில் கேட்கிறார், நீர் எங்களுக்கு பக்கமா அல்லது எதிராளிகளுக்கு பக்கமா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஆண்டவருடைய படைத்தலைவன் என்றார். ஆண்டவருடைய படைத்தலைவன் என்று சொன்ன உடனடியாக யோசுவா அவரை பணிந்து வணங்கினார். அப்போது இந்த ஆண்டவருடைய தூதன் சொன்ன காரியம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த எரிகோவை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், நீங்கள் கைப்பற்றுவீர்கள். ஆகவே அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கின்றார் என்றால் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், அதில் இன்னும் எல்லா நிகழ்வுகளையும் சொல்லிக் கொடுக்கிறார். 7 நாட்கள் நீங்கள் சுற்ற வேண்டும், 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும், எக்காலங்களை ஊத வேண்டும், இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார், வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு பாத்திரத்தை ஆண்டவருடைய கருவூலத்தில் சேர்க்கவும் கடவுள் கூறினார், மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? இந்த எரிகோவை இவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் யூதா குலத்திலே கர்மியின் மகன் ஆக்கான் என்ன செய்கின்றான் என்றால், அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான்.
இப்போது எரிகோவை கைப்பற்றி விட்டார்கள். ஆயி பட்டணத்திற்கு நேராக இவர்கள் போரிட வேண்டிய நிலை வந்தபோது அவர்கள் வலுவற்றவர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய கம்பேரிட்டிவ்லி அவங்க ரொம்ப வீக்காக இருந்தார்கள். ஆனால் ஆயி மக்கள் பெருத்த வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆயி நகரிலே பெரிய தோல்வி ஏற்பட்டது என்று 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. சுமார் இஸ்ரவேல் மக்களிலே 30,000 பேரை அவர்கள் கொன்றார்கள். இப்போது யோசுவா தன்னுடைய ஆடையை கிழித்து கொண்டு அவரும் இஸ்ரவேலின் முதியவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பேழையின் முன்பாக காலை முதல் மாலை வரை முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், எழுந்திரு, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாய்? சொல்லிவிட்டு சொன்னார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள், நான் சொன்ன காரியத்தை மீறிவிட்டார்கள் என்று சொல்லி, இதை யார் செய்தார்கள் என்று கேட்டபோது இந்த யூதா குலம் பிடிப்பட்டது. அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு வீடாக வருகின்ற போது கர்மியின் மகன் ஆகான் பிடிப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அழிவுக்குரியவற்றில் ஓர் அழகிய பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளி 575 கிராம் தங்கக்கட்டியையும் கண்டு ஆசைப்பட்டு என் கூடாரத்திற்குள் தரையிலே புதைத்து வைத்துள்ளேன் என்று சொன்னார். அமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்தபோது எரிகோவிலே வெற்றி. ஆனால் அதை செய்யாது இருந்தபோது, மாறாக செய்தபோது, ஆயிலே போனபோது தோல்வி என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். அடுத்த கட்டத்தை பார்க்கிற போது எரிகோவின் அனுபவம் இது. ஆயின் அனுபவத்தை யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. கடவுள் கூறியது போலவே செய்யுங்கள், உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், கவனமாயிருங்கள், கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் கால்நடைகளையும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இப்போது ஆயிக்கு நேராக திரும்ப போகிறார்கள். நீங்கள் இல்லங்களிலே சென்று இந்த பகுதிகளை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் நினைவுபடுத்தி கடந்து செல்கிறேன். இப்போது இந்த ஆயி மக்களை மிக எளிதாக இவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். நல்ல ஒரு பிளான் போடுறாங்க. பிளானெல்லாம் போட்டு முந்தின நாளே ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த பள்ளத்தாக்கு, இவர்கள் பாளையம் இறங்கின பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கத்தில் இருந்து, அடுத்த நாள் யோசுவாவும் இவரோடு கூட இருந்த சிலரும் இந்த ஆயி பட்டணத்து மக்களுக்கு முன்பாக தோற்று ஓடுகிறவர்களைப் போல ஓடி, உடனே இவர்களை விரட்டி கொண்டு அவர்கள் ஓட, ஆயி பட்டணத்தார் ஓட, பதிவிருந்த மக்கள் அவர்களை எதிர்த்து தாக்க இவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னார் இவங்கள்ட்ட? இப்போ நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாவற்றையும் எடுத்தார்கள், வெற்றியையும் பெற்றார்கள். இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்கின்ற போது அமலேக்கியருடைய அனுபவம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. அங்கு நாம் பார்க்கின்ற போது அமலேக்கியரை வெற்றி கொள்வதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள். இந்த அமலேக்கியரிடத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், ஆகவே சென்று அமலேக்கியரை தாக்கி அவர்கள் உடைமைகள் அனைத்தையும் நீங்கள் அழித்தொழியுங்கள் என்று சொல்கிறார். இப்போது சவுல் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்கின்றார், இவர்கள் ஏற்கனவே நமக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள், ஆகவே நீங்கள் போய் அவர்களை போரிட வேண்டும், ஆனால் அவர்களிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அனைத்தையும் இரக்கம் காட்டாமல் அழித்தொழியுங்கள் என்று சொன்னார். இந்த சவுல் வீரர்களை திரட்டி கொண்டு அமலேக்கியரை தாக்கி அமலேக்கிய அரசனை கூட இவர் கைதியாக பிடித்து கொள்கிறார். இப்போது சவுல் என்ன செய்கிறாருன்னா, கடவுள் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் அழித்து விடுங்கள். சவுல் என்ன செய்கிறார் பாருங்க. ஆடு மாடுகளில் முதல் 2ஆம் தரமானவைகளை, ஆட்டுக்குட்டிகளில் நல்லவைகள் அனைத்தையும் அவர்
அழிக்கவில்லை, அற்பமானவைகளை மட்டும் அழித்து விட்டார். சாமுவேல் சவுலை ராஜாவாக்கியதற்காக வருந்துகிறேன் என்று சொன்னார். 1 சாமுவேல் 15:11 என் வார்த்தையின்படி நீ நடக்கவில்லை என்று சொன்னார். இவர் சொல்றார், இல்லை, ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றிவிட்டேன். சாமுவேல் கேட்கிறார், அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒலியும் மாடுகளின் இரைச்சலும் என்ன? 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர் சொல்கிறார், சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் உன்னை ராஜ்ய பாரத்திலிருந்து நீக்குவார். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னதை செய்யவில்லை, மாறாக செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு அனுபவம், திருமறையில் சொல்லப்படுகின்ற அனுபவங்களை நாம் நினைவுபடுத்தி செல்கிறோம். பெத்தேலுக்கு வந்த இறையடியார் அனுபவத்தை பார்க்கிறோம். பெத்தேலுக்கு ஒரு இறையடியார் வருகிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். சாலோமோனுக்கு பிறகு அவருடைய மகனாகிய ரெகொபோயாம் யூதா அல்லது எருசலேமிலே ஆட்சி செய்கிறார். யெரொபெயாம் இஸ்ரவேலின் அரசராக ஆட்சி செய்கிறார். இப்போது இந்த யெரொபெயாம் தன் நாட்டு மக்கள் எருசலேமின் கடவுளின் இல்லத்தில் எருசலேமிலே போய் பலியிட்டால் ஒருவேளை தன்னுடைய சகோதரனாகிய ரெகொபெயாம் வசத்திலே இந்த மக்கள் போய்விடுவார்கள் என்று சொல்லி இவர்கள் அதை தடுப்பதற்காக பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி பெத்தேலிலும் தானிலும் ஏற்படுத்தி சொல்கிறார், இதோ உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லி அதை வழிபட செய்கிறார். அதோடு கூட அந்த தொழுகைகளிலே இவரும் லேவியர் அல்லாத சாதாரண மக்களை குருக்களாக வைத்தார். அங்கு போய் கன்றுக்குட்டிகளை எல்லாம் இவரும் யெரொபெயாமும் பலியிட்டு தூபம் காட்டுகின்றதை நாம் பார்க்கிறோம். இப்போது யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு இறையடியான் அந்த பீடத்திற்கு எதிராக வந்து, பலிபீடமே, இதோ தாவீதின் குடும்பத்தில் மேசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான், அவன் உன்மீதும் தூபம் எரிக்கும் குருக்கள் உன்மீதும் தூபத்தை எரிக்கும் குருக்களை உன்மீதும் பலியிடுவான் என்றெல்லாம் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் இடிந்து விழும், அதன் மீதுள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று ஒரு அடையாளத்தை சொன்னார். இப்போது அரசன் யெரொபெயாம் என்ன செய்கிறார் என்றால், இதை கேட்ட உடனடியாக இவரை தாக்குவதற்காக கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றார். கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று யெரொபெயாம் சொல்கின்ற போது நீட்டின கை மடங்கலை, அப்படியே நின்றது. இப்போது இந்த இறையடியான் ஜெபம் செய்ய, ஆண்டவரிடத்திலே மன்றாட அவருடைய கை மறுபடியும் ஆனது. ஆக இந்த இறையடியானிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் என்றால், நீ போகிற இடத்திலே, அதாவது 1 ராஜாக்கள் 13:9, நீ போகிற இடத்திலே உணவு அருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியில் நீ திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். இப்போது இவர் செல்கின்ற போது இன்னொரு இறையடியார் இவரை குறுக்கிடுகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவர் சொல்கிறார், இல்லை, ஆண்டவர் இடத்தில் சொன்னார், நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போகிற வழியில் திரும்பி வரக்கூடாது. அப்போது இவர் ஒரு பொய்யை சொல்கிறார். மற்ற இறையடியார் ஒரு பொய்யை சொல்கிறார். நானும் உம்மை போல ஒரு இறைவாக்கினர் தான். உணவருந்தி தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ என்று வானதூதர் வழியாக ஆண்டவர் எனக்கும் சொன்னார் என்று ஒரு பொய்யை சொன்னார். இதை நம்பின இந்த இறையடியான், யூதாவிலிருந்து வந்த இறையடியான் என்ன செய்கிறார் என்றால், அங்கு போய் அவரோடு உணவருந்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அங்கு வருகிறது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21-22 பார்க்கிறோம். ஆண்டவரின் சொல்லை நீ மீறினாய், கர்த்தரிட்ட கட்டளையின்படி நீ நடக்கவில்லை, உன் சடலம் உன் மூதாதையர் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று சொன்னார். கடவுள் சொன்னார், நீ சாப்பிடக்கூடாது, நீ தண்ணி குடிக்கக்கூடாது, நீ வந்த வழியா திரும்ப போகக்கூடாது. இந்த இறையடியார் பொய்யை சொன்னபோது இவர் யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுத்துருக்கணும்.
இல்லை மாறி போகணுன்னா கடவுள் இந்த காரியத்தை சொன்னவர் மாற்றுப்பாதையும் சொல்லுவார். ஆனால் மனிதனுடைய வார்த்தையை நம்பி போன போது அவர் அழிவை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது? எரிகோவின் அனுபவங்கள், ஆயின் அனுபவங்கள், அமலேக்கியரின் அனுபவங்கள், இந்த இறையடியானுடைய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவின் தாய் வேலைக்காரரை பார்த்து சொன்னது அதுதான். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னதை கேட்டு கானாவூர் மக்கள் செய்தார்கள். அங்கிருந்த குறைவு நிறைவானது, மகிழ்ச்சியானது என்று நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளிடத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம். ஆனால் புசித்தார்கள். அவர்கள் தேவதூதர்களைப் போல மாறவில்லை, மாறாக தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருமறையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்கள் நம்மை மாற்று வழிகளிலே வழிகாட்டுவார்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது எனக்கு நலம் என்று பக்தன் சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். மோசையோடு கர்த்தர் சீன் வனாந்திரத்தில் சொன்னார், கண்மலையை பார்த்து நீ பேசு. இவன் என்ன செய்துட்டார்? அடிச்சிட்டார். நடந்தது என்ன? கானானிலே பிரவேசிக்க முடியவில்லை. ஊழியக்காரரானாலும் சரி, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவரானாலும் சரி, அரசனானாலும் சரி, எந்த போர் வீரனானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழவில்லை என்றால் அது நமக்கு நன்மை பயக்காது என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க கடந்து வந்த அன்பு விசுவாச குடும்பங்களே, கர்த்தர் நமக்கு எதை சொல்கிறாரோ அதை செய்வோம். ஒரு பக்தி மார்க்கமான குடும்பங்களாக நாம் வளருவோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் சுதந்திரித்து கொள்கின்ற தேசத்தில் என் வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் கவனமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கின்ற போதும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். மனம் திரும்புவதற்கு கர்த்தர் மனுஷன் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் எதை சொன்னாரோ அதை நமக்கு வாழ்க்கையிலே தருவார். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிருபை உள்ள ஆண்டவராக, இரக்கங்களை செயலாக்கம் தருகின்ற ஆண்டவராக, எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். காலாகாலங்களிலே, வேளா வேளைகளிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் திருமறையினூடாக கடவுள் எங்களுக்கு போதிக்கின்றீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று திருமறையிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியமான சூழ்நிலைகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர ஜெபிக்கிறோம். பொல்லாத உலகத்திலே வாழ்கிறோம் அப்பா. தீமைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். தீயோனுடைய ஆதிக்கம் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்றோம். ஆண்டவரே, கெட்டுப்போகின்ற வழிகள், ஆபத்துகளை, அழிவுகளை சந்திக்கின்ற வழிகள் விசாலமாக இருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான பாதைகளோ முடுக்கமாக, குறுகலாக இருக்கிறது. சுவாமி, நன்மையானவைகளை தெரிவு செய்கின்ற மக்களாக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு
கீழ்ப்படுகின்ற மக்களாக, இறை ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக மாறுகின்ற மக்களாக ஜீவிக்க அருள்தார். இந்த நாளிலே இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் தேசத்தின் மக்கள் அனைவரோடும் இன்னும் என்ன சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. தேவ சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.